ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வீடியோ ஆக்சுவலி. ஸோ அதனால தான் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்து ஒரு vlog எடுக்கிறோம். இது நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகருக்கு ஆக்சுவலி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதுக்குன்னா என் பொண்ணு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ப்ரோக்ராம், ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்காக. அது வந்து இங்கே கிடைக்கல எங்கள் ஏரியாவில், அதனால டி நகர் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, நாங்களும் டி நகர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆடி மாதம் வேறு ஏதாவது தள்ளுபடி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறோங்க. ஸோ அதுதான் எனக்கு பேசிக்காக தெரியும். ஸோ போயாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 40 minutes கிட்ட ஆகும்னு வச்சுக்கோங்களேன் டி நகர் போகிறதுக்கு. ஸோ ஆட்டோலேயே போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நேராக பார்த்தீங்கன்னா எங்கே லிஃப்ட்டு இது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்கேவி போயிட்டு பட்டு செக்ஷனுக்கு போனோம் அப்படின்ட்டாரு. எனக்கு உடனே ஷாக். என்னது இது, பட்டு புடவையா? எதுக்காக, ஏன், யாருக்காக, எப்படி அப்படின்னு 1008 கேள்வி. சரி, போன உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து வைர ஊசி மாடல்னு சொல்லிட்டு ஏதோ புதுசாக மாடல் வந்திருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சாங்க. எனக்கு நம்ம வந்து சும்மா ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது பட்டு புடவைன்றது. நம்ம பட்டு புடவை வாங்குறோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இவர் சொல்லியிருந்தாருன்னா நம்ம ஒரு மைண்டில் என்ன கலர் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளானாவது பண்ணிப்போம். அப்படி கலர், அவ்வளோ கலர் இருக்கிற அளவுக்கு என்கிட்ட அப்படி 10-12 பட்டு புடவைகள்லாம் கிடையாது. கல்யாணத்தப்போ வாங்கினதோட சரி, கல்யாணத்தப்போ கல்யாண முகூர்த்த புடவை, நிச்சயதார்த்த புடவை, அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் மறுவீட்டு புடவை, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குன்னு சில 1-2 புடவை எடுப்பாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆனிவர்சரிக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்தாரு, தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் பட்டு அந்த மாதிரி எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10+ years ஆஃப் மேரேஜ் நான் பட்டு புடவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு அந்த எண்ணமும் வந்ததே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் வந்து சொன்ன உடனே எனக்கு வந்து அமௌண்ட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அங்கே பார்த்தா எல்லாம் 20,000, 30,000, 40,000த்துக்கு பட்டு புடவை. ஏன்னா ஆடி மாதம் இல்லைங்களா, அடுத்த ஆடி முடிஞ்சோன்னு கல்யாணம் தானே, எல்லாம் வந்து புடவை வாங்குறாங்க 30,000. ஐயோ, இங்கே போய் நான் என்ன அமௌண்ட்டுக்குன்னு நான் கேட்குறது. ஆனால் எனக்கு ஒன்று மனசில் இருந்ததுங்க. என்னன்னா, என் ஹஸ்பண்டுக்கு ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ரெட் கலரில் எது வாங்கினாலும் ரெட்டு, பிளாக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மேரேஜுக்கு வந்து நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்காக நாங்கள் காஞ்சிபுரம் போயிருந்தோம். காஞ்சிபுரம் அப்படின்றது என் ஹஸ்பண்டோட ஊர். அவர் அங்கே தான் வந்து வளர்ந்தது, எல்லாமே ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது எல்லாமே அங்கே தான். அவங்க வீடு எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து போயிட்டு நாங்கள் புடவை வாங்கும்போது அவர் வந்து எங்கள் அம்மா, நான், எங்கள் அப்பா எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலி அவர் வாங்கி கொடுக்கறது தான். பட் ஆனால் அவருக்கு வந்து ரெட்டு காமிச்சிட்டு இருந்தார். எனக்கு வந்து அந்த டைமில் எனக்கு இவருக்கு ரெட்டு பிடிக்கும்ன்றதெல்லாம் தெரியாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு டார்க் மெரூன் கலரில் எடுத்தேன். எல்லாருமே ரெட் எடுப்பாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து பேபி பிங்க்கில், அப்போல்லாம் அந்த ஜோதிகாலாம் கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த பேபி பிங்க், லாவெண்டர் அதெல்லாம் வரும்போது சரி நம்ம டார்க் மெரூன் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். அவர் அப்பயே கொஞ்சம் டல் ஆகிட்டார். எனக்கு அதெல்லாம் இப்போ பெருசாக தெரியல. அரேஞ்ச் மேரேஜ், அஃப்கோர்ஸ் நான் வந்து நமக்கு பிடிச்ச தான் நம்ம எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இப்போ வந்து இந்த கடைக்கு வந்தோடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. ஸோ அவர் ரெட்டு வேணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு 5-6 பட்ஜெட்டில் எனக்கு ரெட் கலரில் ஒரு சாரீ காமிங்க, பிரைடல் சில்க் மாதிரி, பிரைடலுக்கு கட்டுற மாதிரி. அவங்க பிரைடல்லாம் அந்த இதில் வராது, ஒரு பிளெண்டட் சில்க் வேணால் வரும், பியூர் சில்க் வராது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, பியூர் சில்க் ஓகே. பியூர் சில்க் நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் நிறைய ஹை பட்ஜெட் வைக்கணும். நிச்சயதார்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் வந்து ஒரு 30K பட்ஜெட் வச்சிருந்தாரு. பட் 27ல் எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் 2 புடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன், ஒரு பாதியாக ஒரு 10-10ல் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு மொமெண்ட்டு கட்டக்கூடிய புடவை பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷல். ஸோ அதனால லெட் இட் பி லைக் தட். அந்த ஒரு காஸ்ட்லியாக இருக்கட்டும். ஸோ இனிமேல் அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் எடுப்பேனான்றது தெரியாது. ஸோ அதனால் அந்த புடவை வந்து அந்த அமௌண்ட்டுக்கு நான் இன்னும் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். அது வந்து பியூர் சில்க்கு, பியூர் ஜரி. பியூர் ஜரியான்றது தெரியல, பியூர் சில்க்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதோட ஜரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு மினுமினுப்பெல்லாம் இருக்காது, ரொம்ப டல் கோல்டாக தெரியும் அந்த 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 அவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்கிற சாரீ. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 அந்த ரேஞ்சிலேயே எனக்கு பிடிச்ச கலர்ஸா. இந்த கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த ரெட்டு மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த புடவை தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைனலாக வந்து நான் செலக்ட் பண்ணுது. ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாங்காய் டிசைன் பார்த்தேன். அதுக்கப்புறம் பர்பிள், இந்த கத்திரிப்பூ கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கத்திரிப்பூ கலரில் பார்த்தேன், அந்த மாதிரி பார்த்தேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் கலர் பார்த்தீங்கன்னா ரெட்லேயே தான் வரும், பிளெயின் ரெட்லேயே தான் வரும். ஆனால் வந்து எனக்கு க்ரீனில் போடணும், கான்ட்ராஸ்டாக பிளெயின் க்ரீனில் கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணி அப்படி ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன்.
ஆக்சுவலி நான் வந்து ரெட் டிசைட் பண்ணாலும் என் வீட்டுக்காருக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது. இன்னொரு செக்ஷன் போயிட்டு கான்ட்ராஸ்ட் பார்டர் வச்சு சாரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் கலர் பார்டரு கிளி பச்சை பட்டு புடவை. இது பாருங்க 20,000 25,000 இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ்லாம் கட்டிட்டு வராங்க பார்த்தீங்களா, இதில் இன்ஸ்டாவில் நிறைய பார்ப்பேன். இது வந்து பிரைடலு 20K போல் இருக்குது சாரி. உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிசைன் சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் இல்லை அப்புறம் அவமானம் வேற ஆயிடுச்சு. இதை காமிங்க பிரிச்சு அப்படின்னா வாங்க போறீங்களா அப்படின்னு வேற கேட்டாங்க. இல்லைங்க சும்மா பார்க்கதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த சாரீ தான் நான் வந்து செலக்ட் பண்ணேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொடி கொடியாக பூ அண்ட் கொடி, அந்த இலை கொடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிசைன் போட்டது. கிட்டத்தட்ட ரெட்லேயே நான் 2-3 டிசைன்ஸ் பார்த்தேன். பட் இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தது. எப்பவுமே ஃபஸ்ட்டு பார்த்தது தான் ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்டில் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவருக்கு வந்து ஒரு கடையில் ஏறி இறங்கினா அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஆக்சுவலி லேடிஸ் தான் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடையிலே முடிச்சிடணும். நான் 2-3 கடைலாம் சுற்றவே மாட்டேன். அவர் வந்து நம்ம இது குமரன் சில்க்ஸ் போய் பார்க்கலாம், போத்தீஸ் போய் பார்க்கலாம், சென்னை சில்க்ஸ் எல்லாம் பக்கத்தில் தானே, அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் வந்து இல்லை போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ பசி வேறு, காலையில் 10 மணிக்கு போனோமா, பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. ஸோ அதனால் சமோசா வேர்க்கடலை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் நகை கடை இருக்குது, இந்த நகையை கொஞ்சம் வாங்கி தரீங்களான்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் வந்திருந்தோம். போத்தீஸ் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஷர்ட்ஸு பேண்ட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சாலே நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் தீநகரில் சாப்பாடு ஹோட்டல் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் அப்படின்றது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மெஸ் மாதிரி ஒரு ஹோட்டலில் இடம் கிடைக்காம இன்னொருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்தப்போ மேனர்ஸே இல்லாமல் பக்கத்துலேயே நின்றுட்டு அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கபகபன்னு இடம் பிடிச்சி மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி கடகடன்னு சாப்பிட்டுட்டு ஏசிலாம் கிடையாது, ஃபேன் தான். அந்த ஃபேனு போடுறதும் ஒன்று தான், போடாததும் ஒன்று தான். அவ்வளோ ரஷ்ன்றதுனால நமக்கு காற்று கூட வரல. ஏன்னா ஹோட்டல் கிடையாது அங்கே. ஸோ டி நகரில் யாராவது ஹோட்டல் தராங்க, இல்லை டி நகரில் ஹோட்டல் எங்கேயாவது இருக்கும் அதில் அந்த போத்தீஸ் பக்கத்தில் இல்லை ஆர்எம்கேவி பக்கத்தில் அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா ஹோட்டலில் தேடி 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 நம்ம பசங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுச்சு. என் பொண்ணு ஃபேஸு பாருங்களேன், எப்போ சாப்பாடு வரும், அவங்க 2 பேரும் பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னாங்க. அவளுக்கு இலை போட்டுட்டாங்களாம், தட்டு இல்லையா, அவளுக்கு கோவம் பயங்கரமாக. அதுவும் மேடம் வந்து இந்த துணி கடைக்குள்ளெல்லாம் போனால் எப்படியும் பசங்களை கூட்டிகிட்டு நின்றுட்டே நம்மளால் எதுவும் பார்க்க முடியாது இல்லைங்களா. அதனால வந்து ஒரு இடம் பார்த்துட்டு என் பையனை அவளை பார்த்துக்க சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு தான் நாங்கள் ஒரு இடமா போய் பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் பசங்களுக்கு பிடிக்கல. ஸோ எப்போ நாங்கள் வந்து போனாலுமே, துணி எடுக்க போனாலுமே 2 பேரும் வரலன்னே சொல்லிவிடுவாங்க. நாங்கள் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்பார்ட்மெண்ட்ஸை விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்றவாங்க. ஸோ அதனால் 2 பேரும் பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனு. அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது இந்த கலரிங் புக்ஸ்லாம் விற்றுட்ருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் அவங்கக்கிட்டேருந்து ஒரு புக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கரு இதெல்லாம் வாங்கி கொடுத்து தான் சமாதானப்படுத்தணும். ஸோ ஃபுட் வைஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஹோட்டல் பேர் கூட நான் பார்க்கலங்க. பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் சின்னதாக இருந்தது, அது உள்ளே நுழைஞ்சிட்டோம். இடம் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் உள்ளே போயிட்டோம். என் பொண்ணு முகத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. பயங்கர டென்ஷன் அந்த அம்மா, என்னை இது மாதிரி கூப்பிட்டு வந்துட்டிங்களே, நான் வீட்லேயே இருந்திருப்பேன் அப்படின்னு. ஸோ இது வந்து மட்டன் சாப்பாடு ஒன்று, இன்னொன்று மீன் சாப்பாடு. மீனுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை ஒன்று வச்சாங்க, பேப்பர் மாதிரி இருந்தது. ஓகேங்களா. ஸோ ஓகே, பசியில் நம்ம கிடக்கிறேன்னு சாப்பிட்டோம். பட் அந்த பசியில் சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. என்ன ஒன்று சைட் டிஷ்லாம் எதுவும் வைக்கல, வெறும் குழம்பு மட்டும்தான் கொடுத்தாங்க. சைட் டிஷ் செப்பரேட்டாக ஆர்டர் பண்ணிக்கணுன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம வந்து பட்டுப்புடியை பிரித்து பார்க்கணும், கடையில் வாங்கின கலரே இருக்குதான்னு சொல்லிட்டு. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியம். ஸோ ஓகே, பார்ப்போமா என்ன கலருன்னு. டன்டடை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் வாங்கின புடவை. நிறைய பேர்கிட்ட ரெட் கலர் இருக்கும், என்கிட்ட ரெட் கலர் இல்லை. ஸோ அதனால் ரெட் கலரில் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டு புடவை. ஸோ பியூட்டிஃபுல்லாக ரெட் கலரில் ஒரு ப்ளவுஸு. பட் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு க்ரீன் சாரீ வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். வித் ஆரி ஒர்க். என்கிட்ட ஆரி ஒர்க் வச்சு ஒரு ப்ளவுஸும் கிடையாது. ஆக்சுவலி ஆரி ஒர்க்லாம் வந்தப்போ நான் வந்து குவைத்தில் இருந்தேன். எனக்கு வந்து குவைத்தில் இருந்தப்போ ட்ரெஸ்ஸிங்லாம் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் சேனலில் பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன ட்ரெண்ட் வருதுன்னு தெரியாது, என்ன ட்ரெஸ்ஸு, என்ன அனார்கலி வந்து முடிஞ்சு போன அப்புறமா நான் அனார்கலிலாம் வாங்கினேன். அந்த மாதிரி நான் ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் இதுக்குமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ஆரி, க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ஒரு ஆரி ஒர்க் போடணும் இந்த சாரீக்கு. ஏன்னா பிளெயினாக இருக்குல்ல சாரீ, அதனால். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா யோசித்து வச்சுருக்கேன்.
ஸோ saree வந்து மடிப்பு கலையாமல் திருப்பி வைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். இந்த உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் வருது. திராட்சை கொத்து போட்டு பார்டர், திராட்சை கொத்து மாதிரி பார்டரு. முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைனு, அதுக்கப்புறம் இந்த 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 தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி டிசைன் இதான் வந்து முந்தானி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவும் கட்டலாம், இல்லை ப்ளீட்ஸ் வச்சும் போடலாம். நான் வந்து ஐ திங்க் ப்ளீட்ஸ் வச்சு தான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் க்ரிப்பாக நிற்கும். பட்டு புடவையை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் வச்சு போடுறது அது வந்து சொல் பேச்சு கேட்குற புடவை ஆக்சுவலி பட்டுன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ஐட்டமாக வாங்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கும் எங்கள் மாமனார் மாமியாருக்கும் புடவை அண்டு பேண்ட் ஷர்ட் ரெண்டுமே வாங்கினேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 35வது பிறந்தநாள் வருது. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி நானுமே பார்த்தீங்கன்னா ஜாப் போகிற டைமில் குவைத்லலாம் இருந்தப்போ ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் 2 பேருக்கும், என்னோட இன்லாஸ் வீட்டுக்கும் சரி எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பீங் மை 31st பர்த்டே 35th பர்த்டே வர்றதுனால நான் வந்து ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் வந்து கொஞ்சம் காட்டன் மாதிரி இருக்கும். ரேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 2000க்குள்ளே தான், 2Kக்குள்ளே தான். ஸோ அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஷர்ட் ரெண்டுமே வாங்கியிருந்தோம். ரெண்டுமே பிராண்டடாக தான் வாங்கியிருந்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அப்படிக்குள்ளே வந்துச்சு. ஸோ வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஷர்ட். இது வந்து எங்கள் மாமனாருக்கு வாங்குறது எல்லோ, ஒரு லைட் எல்லோ, ஒரு ஆஃப் ஹேண்டு. ஏன்னா மாமனார் ஆஃப் ஹேண்ட் தான் போடுவார். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டார்க் ப்ரௌன் பேண்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் செக்குடு ஷர்ட்டு வித் ஒரு டார்க் ப்ளூ பேண்ட்டு. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அத்துடன் இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த பட்டுப்புடவை பிடிச்சிருந்ததானே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.